யார் இந்த ரெட் ஹல்க்? ஹல்க்னா நமக்கு பச்சை நிறத்துல இருக்கிற ஒருத்தர் தான் ஞாபகம் வரும். ஆனா ஒரு நாள் ஹல்க் வெயில்ல ரொம்ப நேரம் நின்னுட்டாரோ என்னவோ, பச்சையிலிருந்து சிவப்பா மாறிட்டாரு. சரி சரி, ஜோக் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்வெலோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஹல்க்ல ஒருவரான ரெட் ஹல்க். முதல்ல ஒரு கேள்வி, ரெட் ஹல்க் யாருங்க தெரியுமா? பல பேர் ப்ரூஸ் பேனர் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால சிவப்பா மாறிட்டாருன்னு நினைப்பாங்க. ஆனா அது தப்பு. ரெட் ஹல்க் ப்ரூஸ் பேனர் கிடையாது. அவரோட உண்மையான பேர் தாதியஸ்பர் தண்டபோல்ட் ராஸ். எம்சியூ படங்களை பார்த்திருந்தா இவரை கண்டிப்பா தெரியும். ஹல்க பிடிக்கணும், கட்டுப்படுத்தணும், அழிக்கணும்னு எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஒரு காலத்துல ராஸ் ஹல்க தோற்கடிக்கணும்னா நாமளே ஹல்கா மாறணும்னு முடிவு பண்றாரு. அதுக்காக விஞ்ஞானிகளோட உதவியோட காமா சக்தி சம்பந்தப்பட்ட பரிசோதனைகள் கலந்து கொள்றாரு. அதுக்கப்புறம் பூம், ரெட் ஹல்க் பிறகுறார். இவரை பார்த்த ஹல்க் மாதிரியே இருப்பாரு. ஆனா நிறம் மட்டும் சிவப்பு. சில ரசிகர்கள் சொல்லுவாங்க, பச்சை ஹல்க்கு கலர் வாஷ் போட்டா ரெட் ஹல்க். ஆனா சக்தியில பெரிய வித்தியாசம் இருக்கு. ப்ரூஸ் பேனர் ஹல்க் கோபம் வர வர இன்னும் சக்தி வாய்ந்தவராக மாறுவார். ஆனா ரெட் ஹல்க் கோபப்படும் போது அவரோட உடல் வெப்பம் அதிகமாகும். அவ்வளவு வெப்பம் உருவாகும், அவரை தொட்டாலே எதிரிகளுக்கு ஆபத்து. இவருக்கு இன்னொரு பெரிய பலம் ராணுவ அனுபவம். ப்ரூஸ் பேனர் ஹல்காக மாறும்போது சில நேரங்கள்ல கோபத்துல யோசிக்க மாட்டாரு. ஆனா ரெட் ஹல்க் ஹல்கா இருந்தாலும் ஒரு ராணுவ ஜெனரல் மாதிரி திட்டம் போட்டு சண்டை போடுவார். அதனாலதான் சில சமயங்கள்ல ப்ரூஸ் பேனரையே கஷ்டப்படுத்தி இருக்கிறார். இருவருக்கும் நடந்த சண்டைகள் மார்வல் காமிக்ஸில் மிகவும் பிரபலமானவை. ஆனா ரெட் ஹல்க் எப்போதும் வில்லனா? இல்ல. ஆரம்பத்தில் வில்லனாக இருந்தாலும் பிறகு சில கதைகள் நல்லவர்களின் பக்கமும் சேர்ந்திருக்கிறார். அவெஞ்சர்ஸ் மற்றும் பிற ஹீரோக்களோடும் இணைந்து போராடி இருக்கிறார். ரெட் ஹல்கோட தோற்றமும் ரொம்ப மாசா இருக்கும். சிவப்பு தோல், மஞ்சள் கண்கள், பெரிய உடல், அதோட அந்த மீசை. ஹல்குக்கு மீசை இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ரெட் ஹல்க். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், ரெட் ஹல்குக்கு அதிக வெப்பம் உருவாகும் போது அவருடைய உடலிலிருந்து புகை வர ஆரம்பிக்கும். அதனால சில ரசிகர்கள், இது ஹல்கா இல்ல பிரஷர் குக்கரா? இப்போ முக்கியமான கேள்வி, கிரீன் ஹல்கா, ரெட் ஹல்கா, யார் ஜெயிப்பாங்க? இதுக்கு ஒரே பதில் இல்லை. கதைப்படி இருவரும் பல முறை ஒருவரை ஒருவர் வென்றிருக்கிறார்கள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இருவருமே மார்வெல் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஹல்களில் இருவர். சமீப காலங்களில் ரெட் ஹல்க் மீண்டும் ரசிகர்களிடம் அதிக கவனம் பெற்றிருக்கிறார். அவருடைய கதை, சக்தி மற்றும் இராணுவ பின்னணி காரணமாக அவர் மற்ற ஹல்களிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானவர். அப்படின்னா உங்களுக்கு யார் பிடிக்கும்? கிரீன் ஹல்கா, ரெட் ஹல்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய மார்வல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.